கனவுகளா இருக்கட்டும், லட்சியங்களா இருக்கட்டும், இல்ல ஒரு பிரச்சனையை கிளியர் பண்ற விஷயமா இருக்கட்டும், அப்படி என்ன இவங்களுக்கு விஷ் இருக்கோ, விருப்பங்கள் இருக்கோ, அதற்கான ப்ராக்ரஸை வந்து ஸ்டார்ட் பண்ற விதமா இந்த பௌர்ணமிக்கு அவங்க ஏதாவது ஒரு விஷயத்த இனிஷியேட் பண்ணணும். வேற ஏதாவது உங்களுக்கு எய்ம் இருக்கு அப்படின்னா அதற்கான மூவ் கண்டிப்பா நீங்க வந்து கொடுக்கணும். அண்ட் சில விஷயங்கள் வந்து கடந்து வரணும். இவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா வந்து இந்த கிறிஸ்டல் ஹீலிங் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம். ஸோ கிறிஸ்டலை வச்சு அவங்க ஹீல் பண்ணிக்கிறது, கிறிஸ்டல்ஸை வந்து அவங்க அகைன் அண்ட் அகைன் அதுதான் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நான் என்னோட லைஃபை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன், லைஃபை மாத்திக்கணும்னு நினைக்கிறேன், இல்ல வேற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, உருவாக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா மெடிடேஷன் பண்ணும்போது ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சவுத் இந்தியன் பெஸ்ட் டேரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் சாரா மேம் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேம் வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நடப்பது எல்லாம் நன்மைக்கு, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். மேம், பொதுவாக வந்துட்டு சித்திரை மாதம் அப்படின்னாவே வந்துட்டு திருவிழா நிறைந்த மாதம்னே நம்ம சொல்லலாம். அது சித்திரை மாதம்னா நம்ம அங்க மதுரையில இருந்து இங்க வரைக்கும் எல்லா கோவில்களையும் அம்மன் வழிபாடு அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த சித்ரா பௌர்ணமி அது மே 1ஆம் தேதியே வரப்போகுது. அதுவே இந்த வருடத்தோட ஒரு சிறப்பான விஷயமாவே நம்ம எல்லாருமே பார்க்கலாம். ஸோ இந்த பௌர்ணமிக்கு ஏஞ்சல் தர மெசேஜ் என்னன்னு சொல்லுங்க மேம். கண்டிப்பா. வரக்கூடிய சித்ரா பௌர்ணமிக்கு ஏஞ்சல்ஸ் நற்தேவதைகளுடைய அந்த ஆதிக்கம் அதிகமா இருக்கும். நிறைய விஷயங்கள் நடத்துவாங்க. அப்படி அந்த ஆதிக்க தினத்துல என்ன மாதிரியான மெசேஜ் இதை பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு ஏஞ்சல்ஸ் தரப்புல இருந்து கொடுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபைல் செலெக்ஷன்ல தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ நான் வந்து ஃபைல் என்னென்ன இருக்குன்றத காட்டிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைல் பர்பிள் கலர் கிறிஸ்டல், செகண்ட் ஃபைல் கிரீன் கலர் கிறிஸ்டல், தேர்ட் ஃபைல் எல்லோ கலர் கிறிஸ்டல். ஸோ இந்த 3 கிறிஸ்டல்ல ஏதாவது ஒரு கிறிஸ்டலை அவங்களுடைய ஏஞ்சல் இல்லை அவங்களுடைய ஏதாவது ஒரு நல்ல தெய்வங்களை மனசில் நினைச்சு ஒரு கிறிஸ்டலை அவங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு கிறிஸ்டலுக்குமான ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய மெசேஜ் நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஸோ மேம் சொன்ன மாதிரி வந்துட்டு 3 ஃபைல் நம்பர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, 3 கிறிஸ்டல்ஸோட கலரும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கிறிஸ்டலை வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. அதுக்கான பலன்களையும் ஏஞ்சல் தர மெசேஜையும் இப்போ மேம் சொல்ல போறாங்க. மேம், ஃபைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு ஏஞ்சல் தர மெசேஜ் என்ன மேம்? ஸோ ஃபைல் நம்பர் 1 பர்பிள் கலர் கிறிஸ்டல் செலக்ட் பண்ணவங்களுக்கான ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்ன பௌர்ணமிக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கார்ட்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 1 இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பௌர்ணமிக்கு ஏதாவது ஒரு விஷயத்த ப்ராக்ரஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஒரு விதை போடுறது, ஒரு மிகப்பெரிய மரம் வளரணும்னா அதுக்கு ஒரு சின்ன விதை நம்ம போடுவோம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு மிகப்பெரிய கனவுகளா இருக்கட்டும், லட்சியங்களா இருக்கட்டும், இல்ல ஒரு பிரச்சனையை கிளியர் பண்ற விஷயமா இருக்கட்டும், அப்படி என்ன இவங்களுக்கு விஷ் இருக்கோ, விருப்பங்கள் இருக்கோ, அதற்கான ப்ராக்ரஸை வந்து ஸ்டார்ட் பண்ற விதமா இந்த பௌர்ணமிக்கு அவங்க ஏதாவது ஒரு விஷயத்த இனிஷியேட் பண்ணணும், தொடங்கணும். அப்படி தொடங்கினா கண்டிப்பா அது ஒரு மிகப்பெரிய அவுட்கம்மை அவங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஃபியூச்சர்ல நிச்சயமா கொடுக்கும் அப்படின்றதும், அண்ட் இது வரைக்கும் அவங்க என்ன பண்ணாலும் ஓகே, ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் இமேஜின் பண்ணணும். சில பேர் கண்ணை மூடி தூங்கும் போது கூட அவங்களுக்கு நடந்த கஷ்ட காலங்களை பத்தி, பிரச்சனைகளை பத்தி அதைதான் இமேஜின் பண்ணுவாங்க. ஏன் இப்படி நடந்தது? ஸோ அதுவே வந்து அவங்களுடைய கனவுல ஃபிளாஷ்பேக் மாதிரி வந்து போகும் அவங்களுடைய எண்ணங்கள்ல. இனிமே அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ அவங்களோட எண்ணம் கூட ரொம்ப பியூரா இருக்கணும். அப்போ அவங்க இமேஜின் பண்ற விஷயங்கள் கூட ஃபியூச்சருக்கான ஒரு பாசிட்டிவான அவுட்லுக்ல தான் இருக்கணும். என்ன பண்ண போறாங்களோ அதை பத்தின இமேஜினேஷன் மட்டும்தான் இருக்கணும். ஸோ அப்போதான் அவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்த அந்த கிரீடம் கண்டிப்பா வந்து கிடைக்கும். அண்ட் நிச்சயமா இவங்க விஷ் பண்ணா நிச்சயமா அது கிடைச்சே தீரும். அதனால இந்த பௌர்ணமிக்கு நீர்நிலைகள், இயற்கையான நீர்நிலைகள் இல்ல கோவில் குளங்கள் அந்த மாதிரியான இடங்கள்ல இருந்து கூட அவங்க என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, என்ன தேவையோ அதை வந்து விஷ் பண்ணலாம், மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். அந்த நேச்சர் கிட்ட அவங்க கேட்கலாம்.
இதனாலும் ஏன்னா நேச்சரோட ஏஞ்சல்ஸ் எப்பவுமே கனெக்டடா இருப்பாங்க. ஸோ நேச்சர் கிட்ட கேட்கும் போது அவங்க ஏஞ்சல்ஸ் கிட்ட சொல்றதுக்கு சமம். அப்போ அந்த ஏஞ்சல்ஸ் அவங்களுக்கு அந்த பிளஸிங்ஸை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. தென் அதோட அவங்களுடைய ஆக்ஷனையும் எடுக்கணும். ஸோ இதே இந்த சித்ரா பௌர்ணமிக்கு அவங்க செய்யும் போது கண்டிப்பா அடுத்த சித்ரா பௌர்ணமிக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் அவங்க வாழ்க்கையில நடந்திருக்கும். அதற்கு வந்து ஏஞ்சல்ஸ் முழு கேரண்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஏஞ்சல் மெசேஜா இருக்கு. ஃபைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்களுக்கு வந்து பழசெல்லாம் தூக்கி போட்டுருங்க. புதுசா ஒரு விஷயத்த வந்து விதை போட்டு அதுக்கான முயற்சி வந்து எடுங்க. என்னதான் வந்துட்டு நான் வந்து கடவுளை வேணும்னாலும் அந்த முயற்சி எடுக்காம எனக்கு எதுவுமே கிடைக்காது அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க எல்லாரும் கொஞ்சம் முயற்சி எடுங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து ஏஞ்சல் உங்களுக்கு வந்து மெசேஜா வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாம இந்த சித்ரா பௌர்ணமிக்கு நதி இருக்கிற கோவிலா போயிட்டு நீங்க சாமி கும்பிடலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைலை நீங்க செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஃபைல் நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு நன்றி ஏஞ்சல் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேம் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு ஃபைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு என்ன அப்படிங்கறத சொல்லுங்க மேம். ஸோ ஃபைல் நம்பர் 2 கிரீன் கலர் கிறிஸ்டல் செலக்ட் பண்ணவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன இந்த சித்ரா பௌர்ணமிக்கு அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு என்னென்ன கார்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 2 இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ ஏஞ்சல்ஸ் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்க நிறைய ஒரு விரக்தி நிலைக்கு போயிருப்பாங்க. நம்ம அன்பை கொடுத்து கொடுத்து ஏமாந்து போயிட்டோம். இனிமே அப்படி யாருக்கும் அன்போ கருணையோ நம்ம கொடுக்க கூடாது. எல்லார் மேலேயும் ஒரு வெறுப்போட இருக்கணும், ஒரு கண்டிப்போட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஏஞ்சல்ஸ் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் உங்ககிட்ட இருக்கிற பிளஸ்ஸே அதுதான். அதனால எது நடந்தாலும் பரவாயில்ல, அதை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க உங்களுடைய தன்மையை மாத்திக்க வேணாம். நீங்க எப்பவுமே எல்லாருக்கும் அந்த அன்பை கொடுத்துக்கிட்டே இருங்க. எந்த உறவா இருந்தாலும் அந்த உறவுக்கு ஏற்ற மாதிரி நீங்க அன்பை கொடுங்க. அண்ட் வேற ஏதாவது உங்களுக்கு எய்ம் இருக்கு அப்படின்னா அதற்கான மூவ் கண்டிப்பா நீங்க வந்து கொடுக்கணும். அண்ட் சில விஷயங்கள் வந்து கடந்து வரணும். இதுவும் கடந்து போகும், கடந்து வரணும். அங்கேயே ஸ்டக் ஆகி நின்றுட்டு இருக்கக்கூடாது. அவங்களோட மனசை வந்து ரணப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. ஸோ இதையும் வந்து செய்யணும். அண்ட் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். இவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா வந்து இந்த கிறிஸ்டல் ஹீலிங் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம். ஸோ கிறிஸ்டலை வச்சு அவங்க ஹீல் பண்ணிக்கிறது, கிறிஸ்டல்ஸை வந்து அவங்க யூஸ் பண்றது, இதனால அவங்களுக்கு ஒரு நல்ல ஹீலிங் அப்பப்போ கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இன்ஸ்டன்டான ஹீலிங் கிடைக்கும். அண்ட் அவங்கள அவங்க ரெஃப்ரெஷ் பண்ணிக்கணும். சில பேருக்கு பெட்ஸ் வளர்க்குறது பிடிக்கும், சாங்ஸ் கேட்கறது பிடிக்கும், நேச்சரான இடங்களுக்கு போயிட்டு வரது பிடிக்கும். அப்படி எந்த விஷயங்கள் பண்ணால் அவங்களுக்கு மனசுல ஒரு விதமான புத்துணர்ச்சியும் நிம்மதியும் கிடைக்குதோ அதை கண்டிப்பா வந்து பண்ணணும். சில பேருக்கு அன்பு கொடுக்கறதே அந்த நிம்மதியை கொடுக்கும். அதுவும் தாராளமா பண்ணலாம். இது எல்லாம் எதற்குன்னா இவங்க வாழ்க்கையில ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதுல இருந்து அவங்க மூவ் ஆன் பண்ணாதான் அடுத்து அவங்களுடைய வாழ்க்கை நல்ல விதமா மாறும். அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் பார்ட்னரா இருக்கட்டும், லவ் பார்ட்னரா இருக்கட்டும், மேரேஜ் பார்ட்னரா இருக்கட்டும், இல்ல ஃபேமிலியில இருக்கவங்களா இருக்கட்டும், எல்லாரோடையும் ஒரு இணக்கமா அந்யோன்யமா சந்தோஷமா போயிடுறது நல்லது. அதற்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க மற்ற விஷயங்கள்ல இருந்து கடந்து வரணும், ரெக்கவர் ஆகணும். ஸோ இந்த ப்ராசஸ் இந்த சித்ரா பௌர்ணமியில அவங்க மேற்கொண்டாங்கன்னா கண்டிப்பா ஏஞ்சல்ஸ் அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் கொடுப்பாங்க அப்படின்றது தான் அவங்களுக்கான மெசேஜா இருக்கு. ஃபைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து மூவ் ஆன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்பவே தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக வந்துட்டு நீங்க யாராவது மேல ஒரு அன்பு செலுத்திட்டு இருக்கீங்க, ஐயோ மூவ் ஆன் ஆகணும்னா அந்த அன்பை அப்படியே நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது. அந்த அன்பை வந்து தொடர்ந்து நீங்க கொடுத்துட்டே இருங்க அப்படிங்கிற விஷயத்தையும் ஏஞ்சல் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்துட்டு உங்களுக்கு இந்த கிறிஸ்டல் மூலியமா வழிபடுறது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். அது இந்த சித்ரா பௌர்ணமிக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், நீங்க சாங்கோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சதோ அதை பண்றது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏஞ்சல் வந்து இப்போ ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஃபைல் நம்பர் 2 செலக்ட் பண்ணிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்துட்டு ஃபைல் நம்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு நன்றி ஏஞ்சல் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. மேம் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு ஃபைல் நம்பர் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கு என்ன பலன்கள் சொல்லுங்க மேம். ஃபைல் நம்பர் 3 எல்லோ கலர் கிறிஸ்டல் செலக்ட் பண்ணவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஃபைல் நம்பர் 3 இவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ். இவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றது பார்க்கும்போது நல்ல ப்ரே பண்ணணும் அப்படின்றாங்க. நிறைய வந்து வேண்டுதல் வழிபாடு அதெல்லாம் செய்யலாம்.
அதாவது அவங்களுக்கு மனசு நிம்மதிய குடுக்குற மாதிரி செய்யணும். அதே மாதிரி ரொம்ப மெனக்கெடுறது. இப்போ வழிபாடு செய்றேன், பூஜை செய்றேன்னு சொல்லிட்டு அதுக்காக கடன் வாங்குறது, அதுக்காக மெனக்கெடுறது, கூட்டமா இருக்கிற கோவில்ல போய் சிக்கிக்கிறது, இப்படிலாம் இல்லாம ஒருத்தருக்கு ஒரு விதமான வழிபாடுகள் இருக்கும். சிம்பிளான வழிபாடுகள். அது மாதிரியான விஷயங்கள இவங்க மெயின்டெயின் பண்ணணும். ஸோ அப்போ அந்த பிரேயர்ஸ் வந்து அவங்களுடைய விருப்பங்கள கண்டிப்பா ஒரு நாள் சக்சஸ் ஆக்கி குடுக்கும். நெறைய பேர் இதுல என்ன பண்ணலான்னா, அப்படி வழிபாடு பண்ண முடியாதவங்களும் ஏர்லி மார்னிங் சூரிய உதயத்தப்போ, சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்து சூரிய உதயத்தப்போ அவங்க பிரேயர் பண்றது, மெடிடேஷன் பண்றது, இல்ல மேனிஃபெஸ்டேஷன் பண்றது, இதெல்லாம் அவங்களுடைய விருப்பங்கள, இலக்குகள அடையறதுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்றதுனால, இத செய்யணுன்றது ஏஞ்சல் மெசேஜா இருக்கு. அண்ட் அகைன் அதுதான். ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. நான் என்னோட லைஃப கிரியேட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். லைஃப மாத்திக்கணும்னு நெனைக்கிறேன். இல்ல வேற ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணணும்னு நெனைக்கிறேன் அப்படின்னா, உருவாக்கணும்னு நெனைக்கிறாங்கன்னா, மெடிடேஷன் பண்ணும்போது அந்த கிரியேட்டிவிட்டி அவங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய அளவுல ஒரு அவுட்கம்ம வந்து குடுக்கும். ஸோ அப்ப எத உருவாக்கணும்னு நெனைச்சாலும் அவங்க அத சிறப்பா உருவாக்கணும். பெரிய அளவுல அத கொண்டு போனோம்னா, இவங்க தொடர்ந்து தியானத்த வந்து கையாளணும் அப்படின்னு இருக்கு. தியானத்தின் மூலியமா தான் அவங்களுக்கு தனித்தன்மை உருவாகும். ஸோ எல்லாரும் பண்றாங்க, நானும் பண்றேன்னு இல்லாம, அவங்க பண்றது ரொம்ப சிறப்பா தனித்தன்மையா இருக்கும். அது அவங்களுக்கு சக்சஸ குடுக்கும். இதவும் பண்ணணும். அண்ட் இரக்கம், அன்பு, கருணை இந்த 3த்தையும் அவங்க இதோட சேர்ந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ நான் சொன்ன விஷயங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணா, கண்டிப்பா அவங்களுடைய லைஃப்ல அவங்க என்ன அச்சீவ் பண்ண நெனைக்கிறாங்களோ, அதனுடைய ஒரு பாதி தூர பயணத்திலயாவது அவங்க கண்டிப்பா இருப்பாங்க. அடுத்த பௌர்ணமிக்குள்ள, அடுத்த இதே சித்ரா பௌர்ணமிக்குள்ள. ஸோ ஏஞ்சல்ஸ் இத மட்டும் அவங்கள ஃபாலோ பண்ண சொல்றாங்க. ஓகே. ஃபைல் நம்பர் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கு வந்துட்டு வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லி ஏஞ்சல் மெசேஜ் குடுத்துருக்காங்க. நீங்க அது இல்லாம உங்க கோல் செட் பண்றீங்க அப்படின்னா, ரொம்ப அமைதியா ஒரு தியான நிலையில உங்கள வந்து தனித்துவமா காட்டிக்க வந்து ஒரு விஷயம் பண்றது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பண்ணீங்கன்னா, அடுத்த பௌர்ணமிக்குள்ள உங்க கோல் செலக்ட் பண்றதுக்கு ஒரு கொஞ்சம் பாதைனாச்சும் நீங்க கடந்து போயிருவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைல் நம்பர் 3 நீங்க செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஃபைல் நம்பர் 3 நன்றி ஏஞ்சல் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. மேம் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் வந்துட்டு சிறப்பா வந்து ஏஞ்சல் மெசேஜ் எங்களுக்கு சொல்லி தொடர்ந்து குடுத்துட்டே இருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.